வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, நான் வந்து இன்றைக்கி சிறுபருப்பு லட்டு செய்ய போகிறோம். தோலோடு இருக்கிற சிறுபருப்பு 1/2 கப் போல் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். நெய் வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 3-4 ஏலக்காய் போல் எடுத்திருக்கேன். உலர் திராட்சை வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி வந்து 1 டீஸ்பூன் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதாமும் 1 டீஸ்பூன் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த பைத்தம்பருப்பு லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து பற்ற வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்கலை. டைரெக்டாக ஹீட் ஆனதுமே வந்து நம்ம தோலோடு எடுத்து வச்சுருக்கிற பைத்தம்பருப்பு சிறுபருப்பு என்ன வேணால் சொல்லிக்கலாம் சேர்த்துடலாம். ஸோ இது நம்ம சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். சிறுபருப்பினுடைய அந்த பச்சை மணம் வந்து நம்மளுக்கு மாறணும். ஸோ மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் சிறுபருப்பை நம்ம. அப்போ தான் நம்மளுக்கு லட்டு வந்து நாள் பத்தாலும் கெடாமல் இருக்கும். ரொம்பவே கலக்கலான லட்டு இந்த லட்டு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த சிறுபருப்பு லட்டை வந்து நம்ம மாதத்தில் 2 தடவை 3 தடவை போல் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சிறுபருப்பை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டாலே போதும். லட்டு வந்து ரொம்ப சுலபமானது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் நம்மளுக்கு சிறுபருப்பு. அது வரைக்கும் நம்ம சிறுபருப்பை வறுத்து எடுக்கலாம். மிதமான தீயில கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 மினிட்ஸ் போல் ஆகும் நம்மளுக்கு அந்த ஸ்டேஜ் வரத்துக்கு. அவ்வளோ நேரம் நம்ம வறுக்கணும். கைவிடாமல் வறுத்தா தான் எல்லாத்துக்குமே ஹீட் வந்து நம்மளுக்கு 4 பக்கமும் ஹீட் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளுக்கு பருப்பு வந்து நல்லா வறுப்படும். பருப்பு பாருங்கள், நம்மளுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு நல்லா வறுப்பத்துறோம். பச்சை மணம் ஆல்ரெடி நம்மளுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் போல் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பருப்பு வந்து எனக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ போதும், நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நல்லா ஆறத்தோன்ட்டு வந்து நம்ம மிக்சர் ஜாரில் வச்சு நம்ம அரைக்கலாம். நம்மளுக்கு வந்து பருப்பு நல்லா ஆறட்டும். இந்த மீன் வயலில் வந்து நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச ஏலக்காயை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துடலாம். சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணிட்டோம். இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சர்க்கரை அடித்த அதே ஜார்லேயே வந்து நம்ம வறுத்த சிறுபருப்பை சேர்த்துட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் இன்பிட்வீன் ஸ்டேஜில் வந்து நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு லட்டு வந்து நல்லா பிடிமானத்தோடு வரும். ஸோ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வைத்துடலாம். இந்த பக்கம் பாருங்கள், நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சு நட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாதாம் சேர்த்துக்கிறேன். பாதாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். பாதாம் கூடவே நம்ம முந்திரியும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் பாதாமும் நல்லா வறுப்படுத்தும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லட்டுக்கு வந்து ஃபைனலாக நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இது கூடவே பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச உலர் திராட்சையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். உலர் திராட்சையும் சேர்த்துட்டு நம்ம திராட்சை பொரிஞ்சிருமே அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ திராட்சை வந்து பொரிய ஆரம்பிச்சிச்சு, அடுப்பு அணைச்சிடலாம். நம்ம வறுத்து அரைச்ச சிறுபருப்பு வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ண சர்க்கரை ஏலக்காயும் சேர்த்துடலாம். ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கணும், நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த லட்டுக்கு மோஸ்ட்லி லட்டுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுமே. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க கீயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க நட்ஸு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நெய்யோடவே ஆட் பண்ணிடலாம். நெய்யோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
நல்லா கலந்து விட்டாச்சு. நான் வந்து இன்க்ரீடியன்ஸில் வந்து பால் சொல்ல மறந்துட்டேன். இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம பால் தான் சேர்க்கணும். நான் வந்து காய்ச்சின பாலை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணலாம். தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். பிடிமானம் வர மொத்தம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் பால் விட்டு அந்த இடத்துல வந்து நான் வந்து நல்லா கலந்துட்டு ஒரு லட்டு பிடிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் நம்ம எல்லா லட்டுமே பிடிக்கணும். ரொம்ப பால் விட்டு கலந்துடக்கூடாது. ஒரு இடத்துல பால் விட்டுட்டு நம்ம பிடிமானம் வந்தோன்னா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி லட்டு பிடிங்க. ஒரு லட்டு பிடிச்சாச்சு. இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு லட்டு பிடிச்சி காட்டுறேன். ஸோ அகெயின் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போல் தான் பால் சேர்க்குறேன். இந்த இடத்துலையே வந்து நம்ம பிடிமானம் பாடுறோம். நம்மளுக்கு மாவு வந்து நல்லா ஒன்று சேர்த்துட்டு வர சொல்ல நம்மளுக்கு பிடிமானம் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சோன்னா பாருங்கள், இதில் வந்து எனக்கு பிடிமானம் வந்துருச்சு. நான் வந்து இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட போகிறேன். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி லட்டு பிடிக்கணும். ஸோ பாருங்கள், பிடிமானம் வந்துடும். நம்மளுக்கு லட்டு ஷேப் வந்துடும். நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கலாம். ஸோ இதே போல் ரிமைனிங் இருக்கிற எல்லா மாவுமே வந்து நம்ம லட்டு உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான சிறும்பருப்பு லட்டு உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த லட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. இது போல் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.